அலைகளை விட உங்களை அழைத்தவர் பெரியவர், காற்றை விட உங்கள் கர்த்தர் பெரியவராய் அவர் இருக்கிறார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். இப்போ பிரச்சனை கூட பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு நடுவில் இயேசுநாதர் எங்க போனாரு? ஐயா, தலைவரை பார்த்தா நல்ல தலகாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. கடவுளே, நீங்க எழுந்து எங்களுக்காக ஏதாவது பண்ண வேண்டிய நேரம் இது. இது மௌனமா இருக்கும் காலம் அல்ல. பார்த்தா நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம், சாமி நல்லா தூங்குது, கடவுள் நல்ல தலைவணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. எங்க போனீங்க? இந்த நேரம் தானே நீங்க இறங்கி ஏதாச்சும் செய்யணும். அலை எம்புட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, காத்து எம்புட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா கடலுக்குள்ளேயே நான் போயிடுவோம் போல போற போக்க பார்த்தா நீங்க இப்படி தூங்குறீங்களே, எப்படி இருந்திருக்கும் பாருங்க சீசர்களுக்கு. யோசித்து பாருங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் கை வச்சுலாம் தூங்கல, நல்ல தலைவாணி வச்சு வசதியா தூங்குறாரு. நல்ல இயேசுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி தூங்குறாரு பாருங்க. தலைவாணிகள்லாம் வச்சு தான் என்ன பண்றாரு, நல்லா தூங்குறாரு. அவர்கள் அவரை எழுப்பி, நல்ல தூங்குறால எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இந்த சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க மட்டும் டென்ஷன் ஆனாங்க வீட்டையே டென்ஷன் ஆக்குவாங்க, ஊரையே டென்ஷன் ஆக்கிடுவாங்க. இவங்க சோகமாக இருக்கும்போது எல்லாரும் சோகமாக இருக்க வேண்டும். அத்தனை நல்ல எண்ணங்கள். அமைதியாக இருக்கிறீங்க, பரவாயில்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா இயேசுவே அப்படின்ட்டு அவரை என்ன பண்ணுறாங்க, எழுப்பி விடுறாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயற்கையை கட்டுப்படுத்துறாரு, இயற்கையின் சீற்றத்தை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அமுத்துறாரு. நீங்க மட்டும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன பெரிய எதிர்ப்பும் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் அது பெருசு கிடையாது. உங்களை கூப்பிட்டவர் தான் பெருசவராக இருக்கிறார். அலைகளை விட உங்களை அழைத்தவர் பெரியவர், காற்றை விட உங்கள் கர்த்தர் பெரியவராய் அவர் இருக்கிறார்.